cinemaplusnews.com. தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியன் 2016-2018 நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் தலைவர் பதவிக்காக திரு ஆதம்பாக்கம் ராம்தாஸ், திரு டைமண்ட் பாபு, திரு நெல்லை சுந்தரராஜன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அதேபோல் செயலாளர் பதவிக்கு திரு ஏ ஜான் அவர்களும் திரு பெருத்துளசி பழனிவேல் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். மற்றும் பொருளாளர் பதவிக்கு சுரேஷ் சந்திராவும் விஜயமுரளியும் போட்டியிடுகிறார்கள். துணைத் தலைவர் பதவிக்கு திரு கணேஷ்குமார், கோவிந்தராஜ், செல்வகுமார், சுந்தர் விகே போன்றவர்களும், இணைச் செயலாளர் பதவிக்கு நிகில் முருகன், ராமானுஜம், வெங்கட், யுவராஜ் போன்றவர்களும், மற்றும் செயற்குழு உறுப்பினர் பதவிக்கு அந்தணன், ஆறுமுகம், பாலன், இனியன் ராஜா, கிளாமர் சத்யா, மேஜர் தாசன், மனோகரன், ரேகா எஸ், சக்திவேல், சரவணன், செல்வரகு, வெட்டுவானம் சிவகுமார் போன்றவர்களும் போட்டியிடுகிறார்கள். இந்த தேர்தல் 2 மணி வரை நடைபெறும். மாலை 3 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை துவங்குகிறோம். வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் இன்றைய உடனடியாக அறிவிக்கப்படும்.
போட்டி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நடந்தது. ரொம்ப அதுக்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. வாக்குப்பதிவு முழுவதும் வாக்கு எண்ணிக்கை இரண்டுமே ஒளிப்பதிவு செய்யப்பட்டது. மொத்தம் 59 வாக்காளர்கள், அதில் 57 பேர் வாக்கு போட்டிருக்காங்க. பதவியேற்பு அவங்க புதிய நிர்வாகிகள்லாம் முடிவு பண்ணுவாங்க. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் அவங்கள கலந்து ஆலோசனை செய்து அதன் பிறகு தேதி முடிவு செய்யும். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாபெரும் பெற்று தந்த என்னோட உறுப்பினர்களுக்கும் என்னோட யூனியன் அங்கத்தினருக்கும் எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. எங்கள் யூனியன் மேலும் சிறப்பாக வளர எல்லாம் இறைவனோடு சேர்ந்து அனைத்து பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு அனைவரோடும் கலந்து ஆலோசித்து பெரிய யூனியனை கொண்டு வர நிச்சயம் பாடுபடுவேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார் பிரசிடென்ட். I'll sincerely work and see that my union becomes very strong and stronger. Thank you so much. இன்று எங்கள் தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர்கள் யூனியனோட எலெக்ஷன் நடைபெற்றது. 59 பேர் ஓட்டளிக்க தகுதியானவர்கள். அதில் 57 பேர் ஓட்டளித்தாங்க. அதில் மெஜாரிட்டியாக ஜெயிச்சு தலைவர் பதவிக்கு டைமண்ட் பாபு சார் அவர்களும், செயலாளர் பதவிக்கு ஜான் ஆகிய நானும், உபத்தலைவர் பதவிக்கு பிடி செல்வகுமார் சாரும் அண்ட் விகே சுந்தர் சாரும் செலக்ட் ஆகியிருக்காங்க. இணைச் செயலாளர் பதவிக்கு நிக்கில் முருகனும் யுவராஜும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். மற்ற 9 செயற்குழு உறுப்பினர்கள் தேர்வாகியுள்ளனர். இது ஒரு புதிய இளைஞர் பட்டாளம்னு சொல்லலாம். மூத்த உறுப்பினர்களோட வழிகாட்டுதலோடும் இளம் தலைமுறையின் புதிய அணுகுமுறையோடும் இந்த யூனியன் வரும் காலங்களில் செயல்படும். புதிய திட்டங்களும் செயல்படுத்தப்படும். அந்த வாக்குறுதிகள் ஏற்கனவே நாங்கள் எங்கள் குழு மெம்பர்களுக்கு அனுப்பியிருக்கிறோம். அது இந்த மாதம் முதல் செயல்படுத்த தொடங்கப்படும். தவிர பத்திரிகையாளர்களுக்கும் பத்திரிகை தொடர்பாளர்களுக்குமான பல விஷயங்களை நாங்கள் நிவர்த்தி செய்ய ஆவணம் செய்ய உள்ளோம். அதுதான் எங்களுடைய முதல் முயற்சி. வரும் காலங்களில் இந்த யூனியன் ஒரு முன்மாதிரியான யூனியனாக செயல்படும். நன்றி. முழுக்க ஒரு புதிய தலைமுறையின் அணுகுமுறைக்கு எங்களுடைய பிஆர்ஓக்கள் அனைவருக்கும் வாக்களித்துள்ளனர். தலைவர் டைமண்ட் பாபு, பொருளாளர் விஜயமுரளி அவர்கள் 2 பேரும் மிக அனுபவம் வாய்ந்தவர்கள். அவர்களோட வழிநடத்துதலின்படி எங்கள் புதிய அணுகுமுறையும் இதில் இணைத்து நமது யூனியனை மேலும் முன்னேற்றுவதற்கான வேலைகளை தொடங்குவோம். வரும் காலங்களில் ஒரு முன்மாதிரியான யூனியனாக திகழும் என்பதில் ஒரு சந்தேகம் இல்லை. கண்டிப்பாக அந்த செயல்பாடுகள் இதில் இருக்கும். நன்றி. சினிமாவில் பிஆர்ஓக்கள் என்று அழைக்கப்படும் தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியன், இதில் கிட்டத்தட்ட 64 பேர் உறுப்பினராக இருக்கும். அதில் இப்போ 57 பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ஸோ 57 பேரில் நான் 35 ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கேன்.
ஸோ வந்து பொருளாளராக நான் ஜெயிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த யூனியன் நான் தலைவராக இருந்தேன். இப்போது தலைவராக டைமண்ட் பாபு ஜெயிச்சிருக்கிறாரு, செயலாளராக ஜான்டோர் ஜெயிச்சிருக்கிறாரு, பொருளாளராக நான் வந்திருக்கிறேன். துணைத் தலைவர்களாக பிடி செல்வகுமார், விகே சுந்தரம் ஜெயிச்சிருக்காங்க. அதேமாதிரி ஜாயின்ட் செக்ரட்டரியாக நிகில் முருகன், யுவராஜ் ஜெயிச்சிருக்காங்க. 9 கமிட்டி உறுப்பினரும் ஜெயிச்சிருக்கிறாங்க இதில். ஸோ எங்கள் ஆளுங்க வந்து காலையில் ஆரம்பித்த எலெக்ஷன் 10 மணிக்கு ஆரம்பித்தது, 1 மணி வரைக்கும் வந்து நடந்தது. இப்போ 1 ஹவர் கேப் விட்டுட்டு 2 மணிக்கு கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். 4:15 டோட்டல் எல்லாமே ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அனௌன்ஸ் பண்ண புது ஆஃபீஸ் பேரர்ஸ் இன்றைக்கி பௌர்ணமி நல்லா கையெழுத்து போட்டு பதவி ஏற்றுக்கிட்டாங்க. இந்த எலெக்ஷனை வழக்கறிஞர் சங்கர் வந்து சிறப்பாக நடத்தி கொடுத்துருக்கிறாரு. அவருக்கு உறுதுணையாக எங்களோட மூத்த உறுப்பினர்கள் கண்ணதாசன், விபி மணி, பாரிவள்ளல் 3 பேர் இருந்து நடத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதோட பதவியேற்புலாம் பின்னர் அறிவிக்கப்படும். அந்த இடமும் நேரம் அறிவிக்கிறோம். எல்லோரும் வந்து கலந்துக்கிட்டு நீங்களும் வாழ்த்தணும். நன்றி.